Hi everyone, இன்னைக்கு நம்ம SBI speed practice sessionல aptitude 7th sessionல இருக்கும் and இதுவரை நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படினா அப்ப போய் பாத்துருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். and aptitudeல 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, reasoningல 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, போய் பாத்துருங்க. and your suggestions are always welcome. இன்னொரு ஒரு செஷன்ல எப்படியும் வந்துட்டு அந்த மெமரி பேஸ்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம முடிச்சிருவோம். 2019 18 ரெண்டுத்தையுமே நம்ம முடிச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் செஷன் எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன் டு தி செஷன், நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And if you are interested, subscribe to Unacademy Plus. If you want more information regarding this, contact Naresh Kumar sir, he will guide you. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018 கேட்ட ஒரு டிஐ தான் பார்க்க போகிறோம். ஈஸியான டிஐ தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சம் நீங்கள் ஒன் ஆர் 2 சம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஈஸி தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஓகே, எவ்வளோ பேர் முடிச்சிருப்பீங்கன்னு தெரில, நான் வேணால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுக்காக. பட் போட்டிருக்கலாம், டக்குன்னு போட்டிருந்தா 30 செகண்ட்ஸில் போட்டிருக்கலாம்னா. ஓகே, டைம் அப். இப்போ கண்டிப்பாக எல்லாருமே போட்டிருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பை சார்ட் given below shows total number of workers in 3 different companies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பை சார்ட் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுதான். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் கொடுத்துட்டாங்க 900 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, டேபிள் given below shows ratio between officers and workers. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி த டேட்டா கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கம்பெனி ஏ, ஓகே, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கம்பெனி பி அண்ட் சி டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 44 + 24 - 32%. இது எவ்வளோ வரும், 68 - 32% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 6 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 36% தான். அப்போ 36% ஆஃப் 900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 900ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னும் போது டிவைடட் பை 100 இன்ட்டு 900 அப்படின்னு போடுவோம். ஸோ 20 கேன்சல் ஆயிரும். அப்போ 36 × 9 மட்டும் பண்ணால் போதும், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, 9 6 are 54, 5 9 3 are 27, 27 + 5 போது 32. ஸோ the answer for this question is 324. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரெக்வயர்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 324. இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். your time starts now.
ஓகே டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நோட்டில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாயீஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதுதான். ஓகே, total number of employees in company B is how much more than the total number of employees in company C. இதான் கேட்டிருக்குது. அப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் இன் B and C வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் B கண்டுபிடிக்கலாம். B வந்துட்டு ஒர்க்கர்ஸ் தான் இந்த பை சார்ட்டில் கொடுத்துருக்குது. ஓகே, 44% அப்படின்றது எவ்வளோ ரேஷியோன்னு பாருங்கள். Bயில் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 18 பார்ட்ஸ். ஓகே, 44% அப்படின்றது 18 பார்ட்ஸ். நமக்கு டோட்டல் எம்ப்ளாயீஸ் தான் வேணும். அப்போ டோட்டல் எம்ப்ளாயீஸ்ன்னும் போது டோட்டல் பார்ட்ஸ் வேணும். அப்போ 18 + 1 is 19. அப்போ நமக்கு 19 பார்ட்ஸ் வேணும். இப்போ வர்ற ஆன்சர் வந்துட்டு நமக்கு பர்சன்டேஜில் வரும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் பார்ட்ஸு இதுவும் பார்ட்ஸு. அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? மீதி மேலே என்ன இருக்குது, பர்சன்டேஜில் தானே இருக்குது. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்துட்டு பர்சன்டேஜில் வரும். இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 × 900 அப்படின்னு போடுவோமா? பிகாஸ் இந்த பர்சன்டேஜ் எதை இண்டிகேட் பண்ணுது, இந்த பை சார்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. பை சார்ட்டில் வந்துட்டு டோட்டல் 900 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ டிவைடட் பை 100 × 900 அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 20 கேன்சல் ஆயிரும். 1 9 is 9, 2 9s are 18 and 2 வச்சு கேன்சல் பண்ணோன்னா இங்கே 22. அப்போ 19 × 22 பண்ணணும். 9 2s are 18, 38 அப்படின்னு வரும். 8 11 4 1 8. ஸோ டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு பியில் 418 இருக்க போகிறாங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி சிக்கு ப்ரொசீட் பண்ணலாம். 24% அப்படின்றது வந்துட்டு 12 பார்ட்ஸ். நமக்கு வேணும் அப்படின்றது 13 பார்ட்ஸ் அண்ட் இது பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ இதை எம்ப்ளாயீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 100 × 900 போடுவோம். 20 கேன்சல் ஆகிடும். 12 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இங்கே 2 வரும். 9 2s are 18. அப்போ 18 × 13 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 8 3s are 24. 2 5 5 + 8 is 13. 1 2 234. அப்போ சியில் எவ்வளோ இருக்க போகிறாங்க, 234 இருக்க போகிறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பர்சன்டேஜில் கேட்கல, ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் பி இஸ் ஹவு மச் மோர் தேன் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கம்பெனி சி. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எங்கேயுமே பர்சன்டேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலை. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே 4 வரும், தென் 33 7 8 வரும். 184 is the answer for this question. நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் கம்பெனி ஏ இஸ் ஹவு மச் லெஸ் தேன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் கம்பெனி பி. அதாவது ஏ அண்ட் பியில் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ போன சம்மில் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம். ஏல வந்துட்டு மொத்தம் 32%. 32% எவ்வளோ பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். 32% வந்துட்டு 16 பார்ட்ஸ். ஆஃபீஸர் வந்துட்டு 1 பார்ட் தான். ஸோ நமக்கு ரெக்வயர்ட் பார்ட்ஸ் வந்துட்டு 1. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ். அப்போது இங்கே 2%. ஓகே, அடுத்து பி தானே கேட்டிருக்காங்க. ஸோ பி பார்க்கலாம். பியில் வந்துட்டு 44%. 44% வந்துட்டு எவ்வளோ பார்ட்ஸ், 18 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 1 பார்ட். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9, இங்கே 22. ஓகே, இது வந்துட்டு பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ டிவைடட் பை 100 × 900 போட்டுக்கலாம். ஏன்னா பாயிண்டில் வர மாதிரி இருந்ததுல அதனால. ஸோ 0 0 9 9 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 22 வரப்போகுது. அண்ட் இந்த 2%ஐயுமே வந்துட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அப்போ 2% மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100 × 900 அப்படின்னு போடுவோம். 00 00 கேன்சல் ஆகிட்டு 2 × 9 அப்படின்னு வரும். 2 × 9 is nothing but 18.
இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் என்னது 4. ஸோ the answer for this question is 4. அடுத்த question போலாம். Your time starts now. Yeah, time up. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. Between total number of workers in company A and C together, A and Cல total number of workers கேட்டிருக்காங்க. To the total number of officers in company A and C together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ A and Cல workers எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? 24% plus 32% is 56%. ஓகே, அடுத்து ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஏல வந்துட்டு 32% அப்படின்றது எவ்வளோ பார்ட்ஸு? 16 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 1 பார்ட். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு 2% வரும். அதே மாதிரி சியில் பார்க்கலாம். சியில் வந்துட்டு 24%. 24% அப்படின்றது 12 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 1 பார்ட். அகெயின் இங்கே ஒரு 2%. 2 plus 2% is 4%. அப்போ 56% is to 4% அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4. இங்கே கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, balance 1, 4 4s are 16. So the answer for this question is 14:1. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்து போகலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி கேல்குலேஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம பர்சன்டேஜ்லேயே வச்சுக்கலாம். அந்த பர்சன்டேஜை வந்துட்டு பை 100 × 9 போட்டு கண்டுபிடிக்காமல் நம்ம பர்சன்டேஜ்லேயே வச்சு மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துலலாம் பர்சன்டேஜில் வச்சு பண்ண முடியுமோ அதெல்லாம் பர்சன்டேஜில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். Total number of officers and workers in company D. இப்போ company D அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, is 50% and 25% more than total number of officers and workers in company C respectively. Find total number of employees in company D அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸி தான். இப்போ கம்பெனி சியில் வந்துட்டு எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்க போகிறாங்க, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்க போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கம்பெனி சியில் பாருங்கள், ஒர்க்கர்ஸ் எவ்வளவு? 24%. ஒர்க்கர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 1/4 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்க போகிறாங்க. ஏன்னா 25% அப்படின்னும் போது 25/100 is 1/4 தானே. 1/4% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்க போகிறாங்க. அப்போ 1/4 ஆஃப் 24% அப்படின்னும் போது 6%. ஸோ 24% + 6% தான் என்னவா இருக்க போகிறாங்க? டியில் ஒர்க்கர்ஸாக இருக்க போகிறாங்க. ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அப்போது 30%. இப்போ அடுத்து வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? 24% அப்படின்றது 12 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 1 பார்ட். அப்போ 2% ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருக்க போகிறாங்க கம்பெனி சியில். பட் கம்பெனி டியில் 50% அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% இஸ் நத்திங் பட் 1/2 டைம்ஸ். 1/2 டைம்ஸ் ஆஃப் 2 அப்படின்னும் போது 1ன்னு அர்த்தம். அப்போ 2% + 1% தான் வந்துட்டு கம்பெனி டியில் ஆஃபீஸர்ஸ் இருக்க போகிறாங்க.
அப்போ 2 + 1 is 3, அப்போ 3%. டோட்டல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் போது ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஆஃபீஸர்ஸ், அப்போ 30 + 3 is 33%. 33% ஆஃப் 900 அப்படின்னு போட்டோன்னா 2020 கேன்சல் ஆகி 33 × 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 9 3s are 27, 2 9 3s are 27 plus 2 நம்போது 297. So the answer for this question is 297. Okay, இப்போ அடுத்து ஒரு ரெண்டு application sum பார்க்கலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஏ அண்ட் பிஸ் ஏஜ் 6 years ago is 88 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ அண்ட் பி 6 yearsக்கு முன்னாடி 88ஆ, அப்போ 6 yearsக்கு அப்புறம் அப்படின்னும் போது +6ன்னு போடணும். 2 பேர் அப்படின்னனால 2 பேருக்கு +6 அப்படின்னு போடணும். அப்போ +6 + 6 அப்படின்னும் போது +12ன்னு வரும். அப்போ 88 + 12 அப்படின்னும் போது 100. A and B நான் present age அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். A's age 18 years ago is equal to B's age 6 years ago அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பியை ஏயா மாற்றிக்கலாம். அப்போ B is equal to A minus 12 அப்படின்னு வரும். பிகாஸ் இது இந்த சைடு வரும்போது +6ன்னு வந்துடும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -12ன்னு வரும். அப்போ B equal to A minus 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2A minus 12 equal to 100 அப்படின்னு வரும். இது எந்த சைட் கொண்டு வந்தோன்னா 121 வரும். அப்போ 112ன்னு வரும். அப்போ ஏவோட ஏஜ் கண்டுபிடிக்கும் போது by 2 போடுவோம். அப்போ 56 அப்படின்னு வரும். 56 அப்படின்றது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 yearsக்கு அப்புறம் எவ்வளோன்னா கேட்டிருக்காங்க. அப்போ +2 அப்படின்னு போடுவோம். அப்போ என்ன வரும், 58 ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கடைசியாக இதை மட்டும் பார்த்து போடுங்க. ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்களா இல்லை 2 years ஹென்ஸா 2 years அகோவா, அது மட்டும் பார்த்து போடுங்க. ஓகே, அடுத்த கொஷின், ஃபைனல் கொஷின் ஆஃப் டுடே செஷன் பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, இதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு டைரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இன் அ பாக்ஸ் தேர் ஆர் 6 ப்ளூ பால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, X ரெட் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 10 green பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் 1 ரெட் பால் அப்படின்னா மேலே ரெட்டு போடுவோம், கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் போடுவோம். அதோட ப்ராபபிலிட்டி தான் இவங்க கொடுத்துருக்காங்க 1/3 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ரெட் அண்ட் ப்ளூ பால்ஸ் இந்த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஆப்ஷன் வச்சு போனீங்கனாலும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆப்ஷன் வச்சு போனீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியும் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளூ பால்ஸோட கவுண்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, அதுலேருந்து ரெட் பாலோட கவுண்ட் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் வச்சு போகிற மெத்தட் பார்க்கலாம், அப்புறம் நம்மளா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் ப்ளஸ் ப்ளூ பால்ஸோட கவுண்ட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப் சப்போஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14ன்றது என்னது, ரெட் ப்ளஸ் ப்ளூ. நமக்கு ப்ளூ பாலோட கவுண்ட்டு தெரியும் 6. அப்போ ரெட் பால் எவ்வளோவா இருக்கும், 6 போயிடுச்சு அப்படின்னா 8ஆக இருக்கும். ரெட் பாலோட கவுண்ட் வந்துட்டு நான் இப்போ 8 அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 8 டிவைடட் பை 10 + 8 + 6 போடணும். 18 24.
போட்டோம் அப்படின்னா 1/3 அப்போ வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். போட்டு போயிட்டே இருக்கலாம். இப் சப்போஸ் அவங்க ஆப்ஷனை வந்துட்டு ஈல வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அப்போ டேரெக்டாக எப்படி போடுறது அப்படின்னா, டேரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3யோட மல்டிப்பிளில் இருக்கணும். கீழே இருக்கிறது வந்துட்டு 3யோட மல்டிப்பிளில் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு 10 + 6 16 + r தான் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடுவேன் அப்படின்னா 16 + r அப்படின்னு போட்டுப்பேன். மேலே r அப்படின்னு போட்டுப்பேன். இதோட வேல்யூ தான் 1/3 இருக்க போகுது. ஸோ 3r = r + 16 அப்படின்னு வரும். இது இந்த சைட் போயிடுச்சுன்னா 2r = 16 அப்படின்னு வரும். அப்போ r = 8. கண்டுபிடிச்சாச்சா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ரெட் அண்ட் ப்ளூ பால்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ளூ பால்ஸோட கவுண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும், +6. ஸோ 8 + 6 = 14. போட்டாச்சு. இந்த மாதிரி டேரெக்டாகவும் போகலாம், ஆப்ஷன் மெத்தட்லேயும் போகலாம். Thanks for watching.